எந்த காரணத்தினால எதற்காக திருச்சி சிவா அவர்கள் இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை காமராஜர் ஆட்சியை அமைக்கணும்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? காங்கிரஸை வளர்த்தெடுத்த ஐயாவுக்கு ஒரு களங்கம் வரும் பொழுது கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு வெளியே வரலாமே. எல்லா பக்கம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இன்னைக்கு காமராஜரோட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இருக்குதுன்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மற்ற காங்கிரஸ்காரங்களும் எங்க போனாங்க? ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் இல்லையா? அப்படிப்பட்ட தலைவரை இப்படி கொச்சைப்படுத்த விதமாக பேசும்பொழுது திருச்சி சிவா அவர்களுக்கு உண்டான மரியாதை நாங்கள் கொடுக்கணும், ஒரு எம்பிங்கிற ஒரு மரியாதை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அப்படி பேசலையே. ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டதுனால பயனர் மாளிகை எல்லாத்துலேயும் ஏசி போட வச்சேன் அப்படின்னு சொல்றதுலாம் நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் திருச்சி சிவா அவர்கள் பேசிய விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் திரு காமராஜர் அவர்களை விமர்சித்திருந்தார். அதாவது அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். இது தொடர்பாக அவருக்கு எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய இயக்குனர் சதா நாடார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? ஐயா கர்ம வீரர் காமராஜர் ஐயா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏழை எளிய மக்களோட என்னைக்கும் ஒன்றி ஏழையாகவே வாழ்ந்த மனிதராகத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலையும் இப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தார், இத்தனை காரில் போவார், இப்படி வாழ்ந்தார், இத்தனை சொத்து இருக்குது, இவ்வளோ கோடி சம்பாதிச்சாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேள்விப்படவே கிடையாது. எந்த காரணத்தினால எதற்காக திருச்சி சிவா அவர்கள் இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சாருன்னே தெரியல. எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அது மிகப்பெரிய ஒரு வன்மத்தை தூண்டுற மாதிரியும் இந்த இளைஞர்கள் மனசில் அவர் மேலே ஒரு இருக்கிற மரியாதையை சீர்குலைக்கும் விதமாக திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணுங்கிறது என்னோட கோரிக்கையும். பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். நாடார் சமுதாய மக்கள் இன்னைக்கு கொந்தளிச்சு எல்லா பக்கம் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பகிரங்க மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இதுக்கான தீர்வு ஏற்படுத்த முடியும். முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது மாதிரியான சர்ச்சைகள் வெடிக்கக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி, பொதுவெளியில இந்த மாதிரியான பேச்சுக்களை நீங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காரு. ஆனால் அவர் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாம். ஒரு மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் திருச்சி சிவா அவர்கள் ஒரு எம்பியா இருக்காரு, ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. இவர் நான் என்னங்கன்னா அந்த பதவியிலிருந்து நீக்குங்க. அவர் நீங்க திமுக திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜர் ஆட்சியை அமைக்கணும்னு சொல்லி பேசி கொண்டிருக்கின்றவர்கள், இதே போல என்னை போன்றவர்கள் நாடார் சமுதாயத்தை சங்கம் நடத்தி கொண்டு இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்க? ஐயாவோட புகழை நாங்கள் கலங்க ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்றது. தயவு செய்து நீங்கள் அவரோட பதவியிலிருந்து நீக்குங்க. இது அவருக்கு ஒரு தண்டனையாகவே இருக்கட்டும். அப்போ தான் இது போல் நடக்காது. நாளை முன்ன யாரும் பேசுறதுக்கு யோசிப்பாங்கன்னு நாங்கள் எங்களோட கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் இது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்போது காமராஜர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இதை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? எடுத்துருக்கலாமே. வெறும் இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்கிறதோட நிறுத்தாமல் நடவடிக்கை எடுக்கலாமே. இல்ல, அது ஏற்கனவே நடந்த விவகாரம் தான். கருணாநிதி அவர்கள் 2013 முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இருந்தாரு அப்படின்றதையும் பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. ஆமா, எதிர்கட்சியா அவர் ஏற்கனவே ஒரு பேச்சும் பேசியிருக்காரு. அவர் இருக்கும் போது பேசினாங்களா? எதுவுமே இல்லாத போதுதான் பேசினாங்க. எப்பவுமே அவர் உயிரோடு இருக்கும்போது, ஐயா காமராஜர் ஐயா உயிரோடு இருக்கும்போது யாருமே பேச கிடையாது. இதே காமராஜைய எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது திமுக ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையாக தான் தகவல் சொல்கிறாங்க. இந்த தேர்தல் சமயத்தில் அன்றெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோள்களைத்தான் அனுப்பி ஏற்றுமதி பண்ணி கொண்டிருந்தோம், இன்று எருமையே சென்றது அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் பேசியதாகவும் காமராஜர் ஐயாவை கொச்சைப்படுத்தும் விதமாக தேர்தல் சமயத்தில் பேச சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே அவர் இறந்த பொழுது இதே கருணாநிதி அவர்கள் தான் முன்னாடி நின்று காமராஜர் ஐயாவை இந்த நல்லடக்கம் செய்வதாக எல்லாம் பண்ணதாகவும் சொல்லப்படுது, கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கும் அதைத்தான் சொல்றாங்க. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படலையே. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க காமராஜர் ஐயாவுக்கு. எங்க கொண்டாடுறோம்? பள்ளிக்கூடங்கள்லையும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறதும், புக்கு கொடுக்கறதும், பேனா கொடுக்கறதும், கல்வி சார்ந்த விஷயங்களை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்று வரை நமக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு புதுசா எதுக்கு இந்த திருச்சி சிவா பேசணும்?
அரசே கல்வி நாளா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது திமுக அரசு தான் கருணாநிதி தான் அறிவிச்சாங்க. கருணாநிதி தான் கல்வி வளர்ச்சினால அறிவிச்சாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதைத்தான் சொல்றேன். அப்படி இருக்கிறவரு ஏன் திருச்சி சிவா மேல ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? இது பண்ணது தப்புன்னு சொல்லலாம், சுட்டி காட்டலாமே. இதே காங்கிரஸ் கூட்டணியிலிருந்தே வாய் திறக்காத காரணம் என்ன? இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் இப்போ கடந்த பேட்டிகளில் நான் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறோம்? இன்றும் காமராஜரை கொண்டாடுவது நாடார் மட்டும்தான் சொல்கிறோம். வெறும் மாலை மட்டும் போட்டு பாரு. இப்போ காமராஜர் பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் பொழுது ஏன் மற்ற தலைவர்கள்லாம் நான் இல்லை, அவர் ஒரு பொதுவான தலைவர்னு சொல்கிறவங்க ஏன் கண்டனத்தை கண்டனத்தை தெரிவிச்சாலும் ஒரு அது பாலிசா போற மாதிரி அதாங்க. ஒரு அவரு பேசுறாரு, நம்ம வேலுச்சாமி அவர்கள் பேசுறாரு, இல்லைன்னு சொல்லல, மாற்று கருத்தே கிடையாது. ஏன் கூட்டணியில இருந்து கூட வெளியே வாங்க. காங்கிரஸ் எப்படி இங்க வந்து இருந்துச்சு? காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற காரணம் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா இருக்க வரைக்கும் ஒரு இந்த திமுக இல்லாம அதிமுக இல்லாம ஆண்ட கட்சிங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு வர முடியுதா? காமராஜர் இல்லாதக்கப்புறம் இன்னைக்கு ஏதாவது எதிர்கட்சியா வர முடியுமா, இல்லை ஆளுங்கட்சியா வர முடியுமா? வெறும் கூட்டணி கட்சியா மட்டும் இருந்துக்கிட்டு 10 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சுட்டு இருக்கிற சூழல் இருக்கும் பொழுது நம்ம இந்த காங்கிரஸை வளர்த்தெடுத்த ஐயாக்கே ஒரு கலங்க வரும் பொழுது கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு வெளியே வரலாமே. செல்வ பெருந்தகை எதுவுமே உங்களுக்கு அறிக்கை கொடுக்கலையே, பெருசா எதுவும் பேசப்படலையே. ஏன்? என்ன அளவுக்கு பெரிய பிரச்சனையா, ஒரு சமூக பிரச்சனையை ஏற்படுத்துதா இது? கண்டிப்பா ஏற்படுத்தும். திமுகவுக்கு ஓட்டு வங்கியில பின்னடைவு ஏற்படும். இதே காங்கிரஸுக்கு காமராஜரை தூக்கி பிடிக்கல, காமராஜரை பெருமையை கலங்க ஏற்படுத்திய திமுக கூட கூட்டணி வச்சிருக்கான்னு காங்கிரஸுக்கும் ஓட்டு பின்னடைவு ஏற்படும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நாடார்களை கொந்தளிச்சு அங்கங்க போராட்டம் பண்றான். காங்கிரஸ்காரன் எவன் பண்ணான்? காங்கிரஸ்காரன் எங்க போர்க்கொடி தூக்கினான்? கிடையாது. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் என்னோட சங்கம் சார்பாகவும் திருப்பூர் நாடார் சங்கம் சார்பாகவும் சான்றோர் மக்கள் கழகம் சார்பாகவும் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்று சென்னையில் மடிப்பாக்கத்தில் கார்த்திகேயன்கிற ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காரு. அப்படி எல்லா பக்கம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இன்னைக்கு காமராஜரோட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இருக்குதுன்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மற்ற காங்கிரஸ்காரங்களும் எங்க போனாங்க? ஏன் ஒரு சமூக தலைவரா குறுகிய வட்டத்துக்குள்ள காமராஜரை சுருக்குறீங்களா? இப்போ நான் சொல்றேன், நான் என்ன கேட்கறேன், ஒரு கொண்டாடுறதுக்கு தான் சும்மா ஒரு சமுதாயத்துக்குள்ள சுருக்குறீங்களான்னு கேட்குறீங்க. ஏப்பா நீங்க பொதுவான தலைவர் தானே, ஏன் காங்கிரஸ்காரன் போராட்டத்துக்கு முன்னெடுக்கல? கண்டனத்தை கிடையாதுங்க, பண்ணலைங்க. இன்னைக்கு நாடார் மட்டும்தான் பண்றாங்க. நாடார்கள் மட்டும்தான் அதிகப்படியாக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஒரு நாடார் சமுதாயம் இல்லாத எந்த அரசியல் கட்சியாவது இன்னைக்கு ரோட்ல வந்து நிக்குதா? ஏன் காங்கிரஸ் கட்சி நிக்குதா? அதை சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் கூட இதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் திருச்சி வேலுசாமி அவர்கள் அது அதிகப்படியான கண்டனம் நினைக்கிறீங்களா? இது கண் துடைப்பான கண்டனம் தெரியலையா உங்களுக்கு? அதிகப்படியான இது நிலைப்பாடா? ஜோதிமணி அவர்கள் பேசியது வந்து இவ்வளவுதான், அவங்க இதுதான் அதிகப்படியாக தெரிவிச்சிருக்காரு. விமர்சனம் பண்றதுனாலுமே என்ன பண்ணணும்? திருச்சி சிவா அவர்கள் நீக்கணும்னு நீங்க பேசுங்க. நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு செல்வ பெருந்தகை சொல்லட்டும், காங்கிரஸ் தலைமை அறிக்கை விடட்டும். ஏன் விடல? அவர் இந்த தமிழ்நாட்டுக்குமான தலைவரா காமராஜர் ஐயா? இந்தியாவுக்கான தலைவர் இல்லையா? ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்த தலைவர் இல்லையா? அப்படிப்பட்ட தலைவரை இப்படி கொச்சைப்படுத்த விதமாக பேசும்பொழுது உங்க தேசிய தலைவர்கிட்ட சொல்லுங்க, ராகுல் காந்தி கிட்ட பேசுங்க. இது வந்து கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு இங்க இருக்கிற நிர்வாகிகள் பேசலாமே. ஏன் பேசல? நடவடிக்கை எடுக்க சொல்லாமே முதல்வர் அவர்களை. ஏன் பண்ணலைன்னு நான் கேட்குறேன். ஏன் திடீர்னு திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் அவர்களை பற்றி பேசணும்? அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு பெருந்தலைவர்னு காமராஜர் ஐயாவை பிறந்தநாள் அன்னைக்கு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையும் அவர் மீது அவதூறோ எதுவுமே கிடையாது. ஒரு பெண்வாடையின்றி ஒரு இல்லற வாழ்க்கையே இல்லாமல் தனி மனிதனாக தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டங்களை சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவர் தான் காமராஜர் ஐயா அவர்கள். அவர்களை வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் களங்கம் ஏற்படுத்தணுங்கிறது திருச்சி சிவா. என்னன்னா அதை மீறி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு அறிஞர் அண்ணா இருக்காங்க, அதுக்கு அடியா கருணாநிதி அவர்கள் இருக்காங்க, பெரியார் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அவருக்கு ஒரு சாயத்தை பூசி அவருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக நடந்திருக்கார்.
இது வேற ஒண்ணுமே கிடையாது. இது திருச்சி சிவாவோட மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைப்பாட்டில் பேசியிருக்காரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அல்ல அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம தரம் தாழ்ந்து தரம் தாழ்ந்து விமர்சனிக்க வேண்டாம்னா நீங்க தரம் தாழ்ந்து பேசியிருக்கீங்க. காமராஜரை பற்றி இழிவா பேசுனா நாங்களும் இழிவா தான் பேசுவோம். நீங்க திருச்சி சிவா அவர்களுக்கு உண்டான மரியாதை நாங்க கொடுக்கணும், ஒரு எம்பிங்கிற ஒரு மரியாதை நாங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அப்படி பேசலையே. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் நீங்க பேசுனதுக்கு எதிர்மாறா போட்டிருக்காங்களே, யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்காரா? என்னமோ சொல்லுவாங்கல்ல, பூனை கண்ணை மூடிட்டா உலகமே உருண்ட மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவோம். அது மாதிரி இதெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லையா? திருச்சி சிவா பார்த்துட்டு தான் இருக்காரு. எப்படி மனசு வந்துச்சு? நாக்கு கூசலை, இந்த வார்த்தைகளை சொல்லும்போது கூசலை. இதை எதுக்கு பேசணும்? நம்ம காமராஜரை பற்றி அவதூறு பரப்ப ஏசியில் தான் வாழ்வார்னு எப்படி சொல்லலாம்? தன்னோட வாழ்நாளில் தன்னோட வீட்டுக்கு அம்மாவோட இருப்பிடத்துக்கு ஒரு பைப்பு கூட போடக்கூடாதுன்னு சொன்ன காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு அக்கா மகன் ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்படும் போது உடனடியாக கைது சொன்ன காமராஜர் அவர்கள் எந்த இடத்துலையும் தன்னோட பின்னாடியோ முன்னாடியோ வாகனம் வரக்கூடாது, சைரன் வச்ச வாகனம் வரக்கூடாது, நான் தமிழ்நாட்டுக்குள்ள தானே போயிட்டு இருக்கிறேன்னு சொன்ன காமராஜர் அவர்கள், பொது சொத்துக்களை உபயோகப்படுத்தாத காமராஜர் அவர்கள் அவர் ஏசியில் தான் வாழ்வுன்னு சொல்லியிருப்பாரா? இல்லை, ஏசி இல்லாம உறங்க மாட்டார். அவருக்கு இருந்த அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜியின் காரணமாக அவர் அந்த தவறுங்க. இது முற்றிலும் தவறு. அப்படியே இருந்திருந்தாலும் கூட இந்த வார்த்தைகளை இந்த இடத்துல இந்த டைம்ல இப்படி பேசியிருக்க கூடாதுங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இல்லை என்று சொன்னால் திமுக அவர் பொறுப்பிலிருந்து நீக்கணும். அதிகபட்சமான ஒரு தண்டனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே திமுக முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்களே அறிக்கை விட்டு இதை பத்திலாம் பேசியிருக்காரு இல்லையா? அப்போ அவர் மேல இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க? நான் அதைத்தாங்க சொல்றேன். செத்ததுக்கு அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1000 பேசலாங்க. நான் அதை சொல்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி தவுந்து வந்து தான் ஆட்சியை கைப்பற்றினார்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்னங்கிறாரு? தவுந்து வந்ததை பற்றி பேசுகிறீங்களா, நாட்டு நடப்பை பற்றி பேசுங்கன்னு அவர் ஒரு பக்கம் சத்தம் போடுறாரு, பேசுகிறாரு. இப்போது எல்லா எதிர்கட்சியாக இருக்கும்போது இது நடக்குது. இதே செந்தில் பாலாஜி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கும்போது ஊழலுக்கு பேர் வழி செந்தில் பாலாஜின்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசினவர் தான். அவர் கூட்டணி கட்சிக்கு இவர் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கொங்கு மண்டல தளபதினு அவங்களே சொல்லி பேசுகிறாங்க. இது நடக்கிறது தான். இந்த எதிர்கட்சியில் ஜெயிக்கிறதுக்காக எல்லாம் பேசத்தான் செய்கிறாங்க. இதே காமராஜர் ஐயா அவர்கள் என்ன பேசினார்? நீங்கள் திமுக ஓட்டு போகிறதும் திருடனை வீட்டுக்குள்ள அனுப்புறதும் ஒன்றுன்னு சொல்லி பேசினார் காமராஜர் ஐயா. அது உண்மைதானே? அப்படித்தானே இருந்துச்சு அந்த காலகட்டம். இப்போ சமீப காலமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழகத்தில் நல்லபடியாக ஒரு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்ற இந்த தருணத்தில் இப்படி திருச்சி சிவா போன்றவர்கள் நல்லவர்களை அவதூறு பேசி அந்த கட்சிக்கு தான் பின்னடைவு ஏற்படும் ஒழிய தனிநபர் திருச்சி சிவாக்கு எந்த இழப்பும் கிடையாது. அது அவருக்கு இழப்பு இருந்தால் தானே கட்சி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு வங்கி குறையாம இருக்கும். நீங்க அந்த காணொலி பாத்தீங்களா? அவருடைய ரூம்ல இருக்கக்கூடிய அதை பார்த்தா அது இப்போ இந்த ஏசி ஓடுதா ஓடலையாங்கிறது யாருக்கும் தெரியாது. சரிங்களா? அந்த போட்டோ தான் இருக்கு. வீடியோவா? நான் என்ன கேட்கறேன், ஆதாரம் என்ன? வீடியோ. நான் என்ன கேட்கறேன், சரி ஓகே சார், நான் என்ன கேட்கறேன், காமராஜர் படுத்துட்டு இருக்கும்போது ஏசி ஓடிட்டு இருந்த வீடியோ இருக்கா? நான் கேட்கறேன். வீட்ல இருக்கக்கூடிய ஏசி இருந்த ஃபுட்டேஜ் இருக்கு, சோஃபா இருக்கு, அந்த அறைய காணொளியில அதிகப்படியா இதைத்தான் சொல்றேன். எதை விமர்சனம் பண்ணங்கிறத கூட இல்லாம போச்சுல்ல. இப்போ அவர் ஒரு முதல்வர் இன்னைக்கு 1000 கார்லயும் கான்வே போட்டுக்கிட்டு ரோட் ஷோ போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் அவர் எப்பேற்பட்ட மனிதர்? ஒரு படுக்கிற கூட ஒரு பெட் இருக்கக்கூடாதா? சரி, அப்படியே இருந்தாலும் இல்ல எளிய மனிதர் தாங்க அவரு. இப்போ எல்லா சூழலும் எல்லாம் இப்போ ஐசியூல எதுக்கு வைக்கிறாங்க? உடம்பு சரின்னு ஐசியூல தான் வைப்பாங்க. அதனால இவர் ஐசியூல தான் இருந்தாரு, எப்பவுமே ஏசியூல தான் இருப்பாருன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த சூழல் இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன்ல ஒரு உடலுக்கு அவ்வளோ இடையூறு இருந்துச்சுன்னா அந்த சூழல் இருக்கத்தான் செய்வாங்க. அது நீங்க எப்படி சொல்லியிருக்கணும்? அதை விட்டுட்டு ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டதுனால பயனர் மாளிகை எல்லாத்துலேயும் ஏசி போட வச்சேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி கருணாநிதி சொன்னதெல்லாம் சுத்த போய். ஏன்னா உடம்பு சரியில்லாத சூழலில் ஏதாவது அவர் ரூமில் இருந்திருக்கலாம். அது ஒரு முதல்வருக்கு அது கூட இருக்கக்கூடாதா? நான் கேட்குறேன். ஒரு முதலமைச்சராக இருந்தவருங்க வெறும் 200 ரூபா பணத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம்னா அக்கௌண்ட்டில் 500 ரூபா வச்சுருந்தவருங்க 4 கதராடை அணி வச்சுருந்தாரு. அப்படிப்பட்ட மனிதருக்கு இது கூட இருக்கக்கூடாதுன்னா என்ன நியாயம்? அது இந்த டைமில் பேசணுங்கிற அவசியம் இல்லையே.
நான் சொல்றது பாருங்களா, இலை வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணத்தை பத்தி எதுக்கு பேசுற? இலை வீட்டுக்கு வந்துட்டு அவன் பண்ண தப்பை பத்தி எதுக்கு பேசுற? அவனை பத்தி குறைய பத்தி எதுக்கு பேசுறீங்கன்னு நான் கேட்கறேன். ஒரு விஷயம், ஒரு இறந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்லவனோ கெட்டவனோ ஒரு இறப்பை நீங்க ஆறுதல் பண்றதுக்காக வர்றீங்க அப்படின்னா அங்க வந்து எதை பத்தி பேசுவீங்க? இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்குது. அது காமராஜர் ஐயாவுடைய இன்னைக்கு வரைக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மனிதர், காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற அரசியல் கட்சிகள் மத்தியில இந்த மாதிரி பேசணுங்கிற அவசியம் என்ன? இந்த தேர்தல் சமயத்துல அவர் மேல ஃபோக்கஸ் ஆகணுங்கிறதுக்காக பேசினாரா, இல்லை எதுக்காக அந்த வார்த்தைகள்லாம் பேசினாருன்னு தெரியல. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க, மிக நன்றி. நன்றி, வணக்கம்.